எடா தம்பி, புதினம் தெரியுமோ? அடி புள்ள, புதினம் தெரியுமோ? என்ன செய்யுது? இன்றைக்கு பாட்டும் இல்லையோ? அடி பவளம், கொஞ்சம் சுடு தண்ணி தாடி, நெஞ்சுக்குள்ளையும் கொஞ்சம் இருக்குது. ஏவுற வரத்தானடி, சுகமாகும் கிடக்கு. இன்றைக்கு பாட்டு சரி வராது. நேரடியா புதினத்துக்கு வார. உதவி செய்யறதுன்றாலும் அதையும் ஒரு வரன்முறையோட தான் செய்யணும் போல இருக்கு. 2 சின்ன பிள்ளைகளோட ஒரு குடும்பம் எங்களுக்கு இருக்க வீடில்லை. அதிகாரிகள் ஏமாத்து இனம் அனுர அரசாங்கம்தான் வழி செய்யணும் என்ற பேனரை பிடிச்சு கொண்டு நிக்கிற படம் ஒன்று பேஸ்புக்கில் பரவி கொண்டிருக்கு. நடு ரோட்டில் இப்படி சின்ன பிள்ளைகளோட இருக்க இடமில்லாமல் ஒரு குடும்பம் பரிதவிச்சு கொண்டிருந்தால் பார்க்கிறவைக்கு கவலையாத்தான் இருக்கும். அப்படி பாவம் பார்த்துத்தான் இந்த படத்தை பார்த்தாவது யாரும் உதவி செய்யட்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவைய படம் எடுத்து பேஸ்புக்லையும் போட்டிருக்கிறான். ஆனால் அடுத்தவன் தங்களில் காட்டுற இரக்கத்தை ஆதாயமாக்குறவையும் இருக்கிறான். அப்படிப்பட்டவர் தான் அந்த வீடில்லா குடும்பத்தின் தலைவர் என்று கன பக்கங்களில் இருந்தும் கதை வருகுது. இந்த குடும்பம் கிட்டடியில ஆளுநர்கிட்டையும் போயிருக்கிறான். அங்க இருந்தவையும் இவை என்ற பரிதாப கதையையும் சின்ன பிள்ளைகளையும் பார்த்துட்டு ஏதாவது செய்யணும் என்று யோசிச்சிருக்கிறான். வடமராட்சி கிழக்கில் இவைக்கு அரசகாணியை கொடுக்கறதுக்கும் ஒழுங்குகள் பார்த்து கொடுத்து அங்க போறதுக்கு பஸ்ஸுக்கும் காசு கொடுத்து அனுப்பி வச்சவன். காசும் கொடுத்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலரும் உங்களுக்கு அரசகாணி தாரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் மாற்று ஒழுங்கும் செய்கிறோம். அதை விட உங்களுக்கு NGO நிறுவனங்களிட்ட சொல்லி வேற உதவியலும் எடுத்து தாரம் என்று அவைக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த குடும்பம் என்ன நினைச்சினமோ தெரியாது. அங்க இருந்து ஒரு மீடியா விட்ட போய் தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டிருக்கிறோம். அவையும் ஆளுநர் ஆபீஸுக்கு போன் எடுத்து இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய இயலுமோ என்று கேட்டிருக்கிறான். அப்பத்தான் ஆளுநர் அலுவலகக்காரர் அவைக்கு அரசகாணிக்கும் வேற உதவியாளுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்துட்டோமே, பிறகு ஏன் உங்க வந்தவ என்று கேட்டிருக்கிறான். அதுக்கு பிறகுதான் அந்த மீடியாக்காரருக்கு உண்மை விளங்கி இருக்கு. ஆளுநர் ஆபீஸ்காரர் எல்லா ஒழுங்கும் செய்து தந்திட்டினமாமே, பிறகு ஏன் இஞ்சையும் வந்து உதவி கேட்கிறீர்கள் என்று கேட்க அவையிட்ட பதில் இல்லையா. சுவரில அடிச்ச பந்து மாதிரி அடுத்த நாள் திரும்ப ஆளுநர் அலுவலகம் போயிருக்கிறான். நல்ல அலைச்சல்தான். வடமராட்சி கிழக்கில காணி வேண்டாம் என்றால் மாங்குளம் பக்கம் காணி எடுத்து கொடுப்போம் என்று நினைச்சு ஆளுநரும் அங்கத்தை பிரதேச செயலரோட கதைச்சிருக்கிறார். அப்பத்தான் இப்படி குடும்பத்தோட வீடு கேட்டு வந்தவர் முந்தி மாங்குளம் பக்கத்தில் இருந்தவர் என்றும் சில பிரச்சனைகளால சனம் அவரை அங்க இருந்து கிளச்சி போட்டினோம் என்றும் தகவல் கிடைச்சிருக்கு. அதால அவருக்கு அங்க அரசகாணியோ தற்காலிக இருப்பிடமோ கொடுக்கலாது. அங்கதான் காணி கொடுக்க இயலாட்டி தீவக பக்கம் பிரச்சனை இல்லத்தானே என்றிட்டு வேலனை பிரதேச செயலர் மூலமா காணி கொடுக்க ஒழுங்கு செய்திருக்கிறான். இப்ப காணியும் இருக்கு, அதை கொடுக்க அதிகாரிகளும் தயார். ஆனால் அதை வாங்க போக இந்த குடும்பத்தின் தலைவருக்கு மனமில்லை. சில வேளை இப்படி சின்ன பிள்ளைகளோட நிக்கிற படத்தை போட்டால் வெளிநாட்டுக்காரர் மனமிறங்கி உதவி செய்வினம் என்று அந்த குடும்ப தலைவர் நினைக்கிறாரோ தெரியல. என்னடா வருமான் கேட்டியே? நன்றி. உதயன் பச்சி.